ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மத்திய அரசு வருகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது அதனுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இதை பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக வரவேற்கிறது. இந்த கோரிக்கையை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கான கடிதங்கள், சந்திப்புகள், ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ தொண்டர்கள் இதற்காக சிறைக்கு சென்றார்கள். இந்த வெற்றி எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சேரும். பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இடையிலே இதை வைத்து யார் யாரோ அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இதில் எங்களுக்கு பங்களிப்பு இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாடுவது அல்லது திமுக அதற்கு சொந்தம் கொண்டாடுவதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ள முடியாததெல்லாம். அதாவது சுதந்திர இந்தியாவில் முதலாக ஒரு அரசு நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தது இப்பொழுது மோடி அவர்கள் அரசு தான். இவ்வளவு காலமாக காங்கிரஸ் நீங்க ஆட்சி பண்ணீங்களே இந்தியாவை, ஏன் அறிவிக்கல இவ்வளவு காலமா? இப்ப நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார், இது எங்க கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது, இது எங்களுக்கு தான் வெற்றி. என்ன வெற்றி இதுங்க? யாருக்கு வெற்றி இது? உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு?